ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். சிங்கிள் என்ட்ரி அக்கௌண்ட்ஸில் சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 16 பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 16 கொஞ்சம் டிஃபிகல்ட் சம் இது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துடலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் பில்ஸ் பேபிள். ஸோ 4 அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, இது ஒரு 6 to 8 minutes போகும். ப்ளீஸ் வாட்ச் இட். ஓகேயா? சரி, இப்போ நம்ம இந்த பர்டிகுலர்ஸில் கொடுத்துருக்க எல்லா அக்கௌண்ட் பேலன்ஸஸும் எந்த அக்கௌண்ட்டு போகணும்னு முதல்ல பார்த்துடலாம். அதை மார்க் பண்ணிடலாம். சரி, இது என்ன பீரியட் இது? இதுவும் கொடுக்கல. ஓகே ஓகே. ஸோ 1/1/2012. அப்போ இது ஓப்பனிங் பேலன்ஸ், இது ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகே. ஸோ டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும். ஓகே. கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் வரும். அதாவது எந்த அக்கௌண்ட்டில் போகும், என்ன பேலன்ஸ். ஓகே. பில்ஸ் ரிசீவபிள் அதே மாதிரி பிஆர் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும். பில்ஸ் பேபிள் பிபி அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வரும். கிளியரா? அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாமே. ஓகே. அடுத்தது டிரான்சாக்ஷன்ஸ் டியூரிங் தி இயர். இதுதான் முக்கியம். கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ்ட்டு கேஷ் வந்ததுன்னா அப்போ டெட்டார்ஸ் பேலன்ஸ் குறையும். ஓகே. அப்போ டெட்டார்ஸில் கிரெடிட் பண்ணணும். ஓகே. டிஸ்கவுண்ட் அலோட் டு டெட்டார்ஸ். ஸோ இது ஒரு லாஸ், இதுவும் டெட்டார்ஸ் பேலன்ஸ் குறையும். அப்போ டெட்டார்ஸில் கிரெடிட் பண்ணணும். பேட் டெட்ஸ் ரிட்டன் ஆஃப், இப்போ டெட்டார்ஸ் பேலன்ஸ் குறையும். கொஞ்சம் பேசிக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது புரிஞ்சுட்டு மார்க் பண்ணிட்டீங்கன்னா சம் போட ஈஸியாக இருக்கும். ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட். ஓகே, இது கொஞ்சம் அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கிரெடிட்டார்ஸ் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸாக டிக்ரீஸா? கரெக்ட், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ரிட்டர்ன் போது கிரெடிட்டார்ஸ் பேலன்ஸ் குறையும். அப்போ டெபிட் பண்ணணும். ஸோ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஓகேயா? அடுத்தது கேஷ் சேல்ஸ் எங்கேயுமே வராது. டெட்டார்ஸ் அக்கௌண்ட் ரெண்டுமே வராது, இதுவும் வராது. ஓகே. அடுத்தது கேஷ் ரிசீவ்டு அகெயின்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள். ஸோ பிஆர் பேலன்ஸ் குறையும். ஓகே. அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் வரும். ஏன்னா பில்ஸ் ரிசீவபிள்ங்கிறது டெபிட் பேலன்ஸ் அக்கௌண்ட். இரண்டுமே பார்த்துட்டோம் நம்ம. ஓகே. கேஷ் பெய்ட் டு சப்ளையர். ஓகே. அப்போ கிரெடிட்டார்ஸ் பேலன்ஸ் குறையும். ஓகே. பேமெண்ட் பண்ணால். ஸோ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் வரும். ஓஹோ, இன்க்ளூடிங் எ பேமெண்ட் ஆஃப் 1000 ஃபார் பர்ச்சேசிங் எ மெஷின்ங்கிறது அசட். அப்போ ஒன்லி 9000 rupees தான் வரும். ஓகே. அதாவது 10,000 minus 1,000. ஓகே, கிளியர்? அடுத்தது கேஷ் பெய்ட் அகெயின்ஸ்ட் பில்ஸ் பேபிள். இப்போ பில்ஸ் பேபிள் பேலன்ஸ் குறைஞ்சதுன்னா பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். ஏன்னா பில்ஸ் பேபிள் பை நேச்சர் கிரெடிட் பேலன்ஸ். ஓகே. அடுத்தது டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் சப்ளையர்ஸ். ஓகே. அப்போ சப்ளையர் பேலன்ஸ் ரெடியூஸ் ஆகும். கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். ரிட்டர்ன்ஸ் அவுட்வேர்ட்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணது திரும்பவும் கொடுத்துருக்கோம். கரெக்டாக? அப்போ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். ஓகே. இதுதான் பில்ஸ் பேபிள் டிஸானர். பில்ஸ் பேபிளா? நம்ம பே பண்ண வேண்டிய பில்ஸ் பேபிள் டிஸானர் ஆச்சுன்னா இப்போ பில்ஸ் பேபிள் திரும்ப இன்க்ரீஸ் ஆகும். பில்ஸ் பேபிள் அதாவது நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் திரும்ப, ஏன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது குறைச்சிருப்பீங்க. கரெக்டாக? பேமெண்ட் பண்ணும்போது குறைச்சிருப்பீங்க. அது டிஸார்டரானால திரும்ப அதை இன்க்ரீஸ் பண்ணிடணும். ஓகேயா? இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இது கிரெடிட் பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ். ஓகே. பில்ஸ் ரிசீவபிள் கிரெடிட் பேலன்ஸ், பில்ஸ் பேபிள் டெபிட் பேலன்ஸ். ஓகேயா? இந்த பில்ஸ் பேபிள் டிஸார்டர் மாத்திரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஏதாவது என்ன கவனிக்க வேண்டியிருக்கு பார்க்கலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட்டில் போட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் கேஷ் டிஸ்கவுண்ட் ரிட்டர்ன் எல்லாமே கிரெடிட்டில் வந்துடுச்சு. ஓகே. ஸோ சேல்ஸ்
is a balancing figure. So 84,000 rupees is a credit sales. ஓகேயா, நான் சம் போடல, ஏன்னா இது வந்து இல்லஸ்ட்ரேஷன். அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி டைம் வந்து மை கோல் இஸ் டு எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி அக்கௌண்ட். என்ன ரீசன் ஏன் டெபிட் பண்ணுறோம் கிரெடிட் பண்ணுறோம், சரியா? அதே மாதிரி அடுத்தது ஸோ பில்ஸ் ரிசீவபிள்லையும் அதே மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் போட்டாச்சு. ஸோ இதில் என்ன ஆகும்னா இது மாத்திரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பில்ஸ் ரிசீவபிளோட க்ளோசிங் பேலன்ஸ் வில் கோ டு டெட்டார்ஸ். ஓகே ஓகே அது கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கவனிக்க வேண்டியது, அந்த கேஷ் பெய்டு வந்து 1000 rupees லெஸ் பண்ணிட்டோம், கரெக்டாக? ஓகே, தென் அந்த பில்ஸ் பேபிள் டிஸானர் ஆன போது எங்கே இருக்குது டிஸானர், கரெக்டாக? டிஸானர் இஸ் ஹவு மச் அமௌண்ட்? 600 rupees. ஸோ அப்போ கிரெடிட்டார்ஸ் பேலன்ஸ் திரும்பவும் இன்க்ரீஸ் ஆகும் டிஸானர் ஆச்சுன்னா. ஓகே, கிரெடிட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பில்ஸ் பேபிளில் ரெடியூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு திரும்பவும் ஆரம்ப ஸ்டேஜுக்கு வந்துடும். ஓகேயா, ஸோ அது மாத்திரம் 2 times என்ட்ரி வரும். இங்கே திரும்ப ஒரு தடவை நான் இங்கே எப்படி போட்டிருக்குன்னு பார்க்குறேன். அதாவது பில்ஸ் பேபிள் டிஸானர் நம்ம டிஸானர் ஆச்சுன்னா, அதாவது கிரெடிட்டர்ஸ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேயா, பில்ஸ் பேபிள் தப்பாக சொல்லிட்டேன், இது கிரெடிட்டர்ஸ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதுதான் ரியல் திங். ஓகே, தென் பில்ஸ் பேபிள் என்ன பேலன்ஸ் வருதோ அந்த பேலன்ஸ் ஃபிகரை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு. ஓகே, ஸோ இதை நீங்கள் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, சாரி, பர்ச்சேஸ் கிரெடிட் பேலன்ஸஸ், அதாவது பர்ச்சேஸஸ் 16,100. ஓகே, தேங்க்யூ.